வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று கருமையத்தை களங்கப்படுத்துபவை யாவை என்பதை குரு அவர்கள் கூறும் இக்கவியை நாம் சிந்திக்கலாம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சு, இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை, சினம், வஞ்சம் காத்தல், நெறிபிறந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைபடித்தும் எண்ணம், இவை கருமையம் தன்னை கலங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம். வாழ்க வளமுடன். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகள் கூட்டம் பெரும்பாலும் பேராசையாகத்தான் இருக்கும். அதனால் நெஞ்சமோ பேச்சோ இடை பிணக்காகும் பொய்கள், பஞ்சமாபாதக செயலாக இருக்கக்கூடிய பொய் கூட இதில் வந்துவிடும். மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளம் வருத்தல், பிறர் உள்ளத்தை வருத்துவதாக நம்மை மாற்றும். மற்ற உயிர் சுதந்திரம், வாழ்வின் வளம் பறித்தல், மற்ற உயிர்களை வருந்தித்தான் வாழ்வது என்பதாக நம்மை மாற்றிவிடும். நிறைவழிக்கும் பொறாமை, பொறுக்க முடியாமை பொங்கி எழுவது, அவ்வாறு நம்மை மாற்றும் போது அது நம் உடலை அழிப்பதாக, ஜீவகாந்தத்தை இழப்பீடு செய்வதாக, உயிராற்றலை இழப்பு செய்வதாக அது மாற்றும். சினம், வஞ்சம், இருப்பு கட்டிய சினம் இவை அனைத்துமே நம்முள் இயங்குவதாக, நம்மை காத்துக்கொள்வதாக அவைகள் மாறிப்போகும். நெறி பிழந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைபடுத்தும் எண்ணம், இந்த ஐந்தும் நமக்கு அளவு முறை மீறி மாறி நம்மை தூய்மையை இழக்கச் செய்து நம் அறிவையும் கருமையத்தையும் களங்கப்படுத்துவதாக நம்மை மாற்றிவிடும். இவை அனைத்துமே கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும். அந்த களங்கத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு கருத்தோடு நம்மை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். 6 தீய குணங்களிலிருந்தும் 5 பஞ்சமாபாதக செயல்களிலிருந்தும் நம்மை தூய்மை செய்வதாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். தவம், தற்சோதனை, குரு தந்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியும் செய்து நம் மூளையில் உள்ள அறிவில் உள்ள களங்கத்தை நீக்க நம்முள் கருமையும் தூய்மை பெறும் என்பதை கூறும் குருவினுடைய கவியை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செய்யமுடித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.